நினைக்கிற உதவி வரல அப்பா அவங்களுக்கு அப்பா சுகமாய் தந்தாலே அவங்களுக்கு சொர்க்கம். அதுதான் அவங்களுக்கு சொல்றாங்க. அப்பா இல்லாட்டி வர மாட்டேன். என்ன தலை வச்சு அப்புறம் அப்புறம் அப்படிங்க ஒரு ஆள் போய் பிடிங்க சத்தி எடுக்கிறாப்புல பாத்தீர. சரிமாந்தா இந்த இடம் வந்து என்ன இடம்? மணச்சேனை கல்முனை. அதாவது இலங்கை வங்கி முன்னுக்கு கற்பபுரம் மவுனியா மாவட்டம். உங்களோட உதவி பெரிய ஒரு உதவி மச்சான். மாறின சரியா பிரச்சனை இல்லையா? கூட்டிட்டு போங்க அவங்கள. சரி சரி. என்ன மாதிரி சோமா? நல்ல அது சரி. இப்ப நான் கிட்டத்தட்ட இப்ப ஒரு மாசம் இருக்குமா? 1.5 மாசம் இருக்கு இல்லையா? 2 மாசம் இருக்கும். 2 மாசம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு உதவி கொண்டு வந்திருக்கு. அதான் என்னன்னு சொன்னா கல்முனையில பிளாட்ல என்ன பிரச்சனை? எங்கட பிளட்ஜில ஏன்னா வாடகை இருக்கிற பிளட்ஜில வந்து மோட்டர் உடைஞ்சு போச்சு. அதால தண்ணி இல்லை. எல்லாரும் வேண்டாக்கள் எல்லாம் கீழுக்கு போய் தண்ணி எடுத்து வராங்க. மேல் மாடிக்கு எனக்கு தண்ணி ஏத்த யாருமே இல்லை. அப்ப எங்களுக்கு இருக்க இடம் இல்லாவடியா ஒரு இடம் கேட்டு 3 நாளைக்கு வந்திருக்கு. அந்த மோட்டர் எனக்கு மட்டும் 3 நாளாவது 4 நாளாவது தெரியாது. இருக்க இடம் இல்லை. அதெல்லாம் இப்ப வந்து இந்த இப்படியான கட்டுக்கிட்ட இந்த குளக்கட்டுக்கிட்ட வந்து உங்களோட நிக்க வேண்டியா இருக்கு. அதுக்கு இங்க வீட்டுல அவங்களோட அடுக்கையில அவங்க விரும்ப மாட்டாங்களே ஐயா. இருக்க இடம் தான் விடுவாங்களா? எங்களுக்கு உண்மையா நாங்க பாதிக்கப்பட்ட நாங்க எங்க வீடு வளவு இல்லாவடியா தானே எவ்வளவு வந்து நிற்கும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீடு இருந்தா நாங்க அந்த வீட்டுல இருப்போம் தானே. அதுக்கு தானே ஐயா வீடு அதெல்லாம் இந்த உண்மையான நிலைமையை சொல்லித்தான் ஐயா நான் வீடியோ ஓட்டு நெஞ்சு ஒண்ணு கிடைக்கல. அதால ஐயா நாங்க விடத்த வந்திருக்கேன். நீ அங்க இணக்குனது போறான் போமையா. நான் இனி முந்த நாள் இதுக்கு போன ஐயா ரத்தம் சுத்தரிக்க. உங்களோட ரத்தம் சுத்தரிக்க வந்து ஏற்கனவே 9 பேர் செத்துட்டாங்க. நேற்று முந்த நாள் போனதுல சுமேகா செல்வகுமார் 2 கோடியான அதுகளும் போக்குள்ளேயே செத்து போய்த்தாங்க. எனக்கு நெஞ்சுக்குள்ள படாரண்டு அடிச்சுட்டு ஐயா எனக்கு என்ற புள்ளியல் எண்ணம் தான் ஐயா வந்துச்சு. ஓமையா எனக்கு என்ற புள்ளியல் எண்ணம் தான் வந்துச்சு. என்ற புள்ளியல் யாருமே இல்லையே ஐயா. எனக்கு என்ன வேண்டாம் என்ற புள்ளியில் யாரு பார்க்க போறா? அதாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. உங்களால் ஏண்ட உதவியை செய்து எனக்கு அந்த ஒப்புரை எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. அந்த புள்ளியில கொஞ்சம் இருக்கல. அந்த புள்ளிகளுக்கு யாருமே இல்லை ஐயா. இருக்கு சொந்த பந்தம் கூட இல்லை ஐயா. இந்த புள்ளிகளுக்கு இந்த புள்ளிகளோட நான் கொஞ்சம் நாளைக்கு வாழ்றதுக்கு அது செய்யறதுக்கு அந்த ஒப்புரையனுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு குஞ்சா எடுத்து அந்த செத்தாலும் அந்த புள்ளிகளுக்கு இருந்தது. அதை வாழ வச்சது கஞ்சி குடிச்சது இருக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு பலி செய்யறதுக்கு எனக்கு இந்த உதவியை செய்யுங்க ஐயா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. எங்களோட உண்மையான நிலைமையை சொல்லித்தான் ஐயா உங்கள்ட்ட கேட்கும். இந்த புள்ளியல் ஒவ்வொரு நாளும் பயப்படுது ஐயா. இருக்கலாது உடம்பு பாரம் இந்த முட்டி மாதிரி எல்லாம் வெளியில வந்து எல்லாம் வீங்கி போச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கிறேன்னு எனக்கு தெரியா ஐயா. எல்லாம் நல்ல இதயங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற நீங்க உங்களால என்ன காப்பாத்துங்க ஐயா. உங்களோட புள்ளியல்ற புள்ளையாக்கெல்லாம் உங்களை புண்ணியம் கிடைக்க என்ன காப்பாத்துங்க ஐயா. இந்த 2 3 உள்ள குஞ்சோட இருக்கிறது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. இருக்க இடம் இல்லாம பாருங்க ஐயா. எப்படியெல்லாம் நாங்க கட்டு வழியெல்லாம் வந்து நிற்கணும் ஐயா. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற உள்ளங்களை விரியோடக்க விடுவாங்களா? விடமாட்டாங்க. 3 நாளைக்கு வந்து நில்லுங்கன்னு நாங்க எடுக்க விடுவாங்களா? இப்படி குளக்கட்டு வழி வந்து நாங்க கதைக்க வேண்டிய அறிக்கை ஐயா. நல்ல உள்ளங்கள் மனித நேமுள்ளாக்கள் பல வேண்ட உதவி எங்களுக்கு செய்யுங்க ஐயா. நான் என்ற புள்ளையில் நிம்மதியா வாழ்றது. இதுக்கு மேல என்ன ஐயா? கடவுள் தான் ஐயா வழி. நீங்க எல்லாம் கடவுள் தான். உங்களை பாக்குற எல்லாரும் எனக்கு கடவுள் மாத்தாமலங்க. உங்களால இயலாத எதையும் இல்லை. உங்களால வேண்ட உதவி உருவாக எனக்கு செய்யுங்க ஐயா. இந்த உதவி எனக்கு என்ன நான் உப்ரேமன் என்ற பிள்ளையோட வாழ்றது. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. என்ன செய்யற மச்சான்? சொந்தமா வீடு இல்லைண்டா அவங்கள்ட்ட வச்சு வீடியோ எடுத்து அதுவும் கதைப்பாங்கன்ற பயத்துல இங்க வந்து எடுக்கிறோம். அதை பார்த்தா தெரியும். காட்டையா ஏரியாவை காட்டுங்க பாருங்க. அங்கால வயல் வட்டம் அஞ்சால குளம் ஒன்றைக்கு இந்த ஏரியாவில் வந்து இவங்களை வீடியோ எடுக்கிற வேலையாகி பாருங்க. அந்த புள்ளியிலையும் வச்சு புள்ளியிலும் வந்துருக்காங்க. நான் புள்ளியிலையும் தேவையில்லை வீடியோக்குன்னு சொல்ல அவரு நான் எடுத்து வச்சுட்டு விஜயறாரு பரவாயில்லன்றாரு. என்ன பண்றமா தான் இப்படி அவருக்கு இல்லையா? இந்த புள்ளியல் கதைக்கு சொல்லுது ஐயா. நீ வரவனான்னு சொல்லுவானாப்பா. நீ இல்லாட்டி எங்களுக்கு இருக்கா? இந்த புள்ளியல் கேட்குது. என்ன புள்ளியல் சொல்லுங்க கேளுங்க. என்ன புள்ளியல் சொல்லுதுன்னு சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்னையா எங்கட அப்பா அவன் சொல்லுது எங்களுக்கு. நேற்று எங்கட அப்பா ரத்தம் சுத்தரிக்க போனப்பா எங்கட அப்பாவுக்கு பக்கத்துல இந்த 2 பேரும் செத்துட்டாங்க. அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. எங்கட அப்பாட வருத்தது சோமாக்கு எங்கட அப்பாவுக்கு காசி போடுங்கள.
அப்பாவுக்கு உதவி செய்யுங்க. அப்பாவோட வருத்தத்தை சோமாக்கித்தாங்க. எங்களுக்கு உங்களோட மேலதான் கடவுளை நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க. என்னத சொல்ற பிள்ளைகள் அப்ப இதெல்லாம் வந்தேன் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் நான் சின்ன உதவியெல்லாம் பிள்ளைகளை கூப்பிடல. இல்ல அது நானும் கூப்பிடல. அது சிசி எனக்கு எங்களுக்கு எங்க அப்பா நீ வேணும், நீ இல்லாட்டி எங்களுக்கு ஆறிக்கு எங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு பிடி சோறு ஆறதுக்கு அது எங்களை நாங்க குளறக்குள்ள எங்களை கட்டி கொஞ்சிறதுக்காக எங்களை தழுவுறதுக்கு எங்களுக்கு மருந்து எங்களுக்கு எங்களுக்கு வருத்தோட ஒரு மருந்து அது ஆறிக்க உன்னை விட்டா உன்னை போல ஆறு எங்களை பார்க்க போறாங்க. ஒரு அம்மா பார்க்க வாழாங்களே ரெண்டு சொல்லி என் பிள்ளையில ஏங்கி கத்துது ஐயா. அதாவது ரெண்டு பிள்ளைகளுக்கு அது என்ன வாழ வைங்க ஐயா, அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. மாமாவோட வரையா போவோம் வரையில அப்பா அப்பா நானும் ம் வரமாட்டேலப்பா என்னோட ஏன்டா எனக்கு அப்பா வேணும். நான் சும்மா கூப்பிட்டேன் என் குலா கூப்பிடுறேன் சும்மாதி என்ன இல்லையா 3 வயசுல இருந்து பழக்கம் தானே ஐயா. 3 வயசுல அம்மா பாப்பா அண்ணக்குள்ள விட்டு போட்டு போனவங்க வருத்தமண்டி அந்த நேரத்தில் வளர்த்த நான் அப்படி இது மறக்க வச்சு அது செய்து அதால என்னோட அதில் உயிரா கிடக்க ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு அதான் அந்த உயிரை வச்சுட்டீங்க. அது கொஞ்சம் அந்த உயிர் ஆக்கள் போக எனக்கு பயம் பெறுது ஐயா. அந்த பிள்ளைகளை விட்டு போயிடுவோம் ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு என்ன நிலைமை நடக்கும் அதுக்கு தான் ஐயா ஒரு வழி செய்யுங்க ஐயா, அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. இப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப பிள்ளைகள்ற பிரச்சனையாலாம் இப்ப உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஒரு பயமா இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு என்ன எனக்கு பயம் ஐயா. எனக்கு இன்றைக்கு இரவைக்கோ நாளைக்கு எனக்கு அது பயம். எனக்கு அந்த பிள்ளைகளை விட்டு போக பயம். இந்த ஆத்மா சாந்தி அடையாது. ஐயோ அந்த அங்கஞ்ச தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான நிலைக்கு வைக்கிறது. அந்த பிள்ளைகள கொஞ்சம் காலம் கிடக்கிறதுக்கு ஒரு ஒப்பரையம் பண்ண எனக்கு கிண்ணியமாக தானே இருக்கலாம். மற்ற வாழ்வாதாரத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீடு குஞ்சா வாய்ப்பட அந்த பிள்ளைகள் நான் செத்தாலும் கஞ்ச ஊத்து கிடக்குமே வீட்டுக்குள்ளே. இப்படியெல்லாம் குளக்கட்டு வழியெல்லாம் அந்த 3 பொம்பளை பிள்ளைகள் நாங்க நிக்கலாம் ஐயா. இதயமுள்ள நல்ல இதயமுள்ளாக்கள் பாருங்க ஐயா. கண்றது வீடியோ பிடிக்கிறது மூத்த உள்ள மச்சான். நம்ம ஒரு ஆளை கூட்டிட்டு வரோம்ல அவர்கிட்ட கேளுங்க. யாருமே நான் வீடியோ பிடிக்கிறது அக்கா கேமரா பிடிக்கிறாரு. அக்கா கேமரா பிடிக்கிறாரு. அக்கா அந்த பிள்ளைய நாங்க வீடியோல காட்டக்கூடாண்டு பார்க்கமையா ஏண்டா அப்படி இருக்கக்குள்ள இப்படி ஒரு நிலைமை நடந்தானா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வைக்கலையா நீங்க? இப்ப என்ன சொல்லி என்னதை நான் சொல்லிக்கிறேன் ஐயா. நான் சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன நடந்தாண்டி சொன்னாலே பிள்ளைகள் கத்த தொங்குது ஐயா. அதெல்லாம் இந்த கதை பாவிக்கிறேன் இந்த நான் அப்படி சொன்னாலே பிள்ளைகள் நீங்க அவங்களுக்கு தெரியாம செய்யலாதா? அது தெரியாம செய்யறதுக்கு தான் ஐயா நான் கேட்க நினைப்பேன். எங்களுக்கு ஒரு வீடு கொஞ்சம் என்ன இருந்தா தான் ஐயா நான் ஆட்டியாவது சொல்லி அதில் அந்த வீட்டுல இருக்கீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு வச்சியா. அது கூட இல்லையே ஐயா. அது உங்களுக்கு ஒரு வீடு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கொஞ்சம் அவசியம். 3 பொம்பளை பிள்ளைகளையும் ஒரு ஆள் ஒருமிச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆரம்ப வீடியோல நிறைய பேர் கேட்டவியா ஒன்னொன்னா கேட்டவியா. அதுக்கு நீங்க ஒத்து வரல. அது கடவுளை எந்த வெளிநாட்டுல பாக்குறாங்க. எந்த பிள்ளைகளுக்கு எந்த மூத்த பிள்ளைக்கு ஒரு வெளிநாட்டுல எங்கேயாவது ஒரு 14 வயசு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வெளிநாட்டுல எந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொண்டு கிடைக்க மாட்டேங்குது. எந்த பிள்ளைகள் மற்ற 2 பிள்ளைகளே அது பாக்கு. அதுக்குதான் நாங்க நீ சொல்லியிருக்கேன் கடவுளே எங்களுக்கு இந்த ஒப்ரேமன் நானா கொஞ்சம் நாளும் காலைக்கு கிடப்போம். நாங்க பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க சொல்றதோ அந்த உதவி வருமானு சொன்னா பரவாயில்ல. உங்களோட அந்த இதுக்கு இப்ப அது வருமா வரான் எனக்கும் எப்ப ஓட்ட வீடியோ இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்குமா? ஓமையா 3 மாசத்துக்கு கூட 3 மாசத்துக்கு கூட இருக்கும். இன்னும் அந்த அளவுக்கு வரல. உங்களுக்கு அந்த 1,60,00,000 சொல்றேன் அந்த உதவியே வரல. இல்ல நிறைய பேர் பாத்திருக்காங்க அந்த வீடியோ பார்த்தவங்க கூட. சாதாரணமா நாங்களே வருத்தக்காராக்கள் எங்களோட நாங்க போக்குல எத்தனை பேர் வருத்தம் வந்து வந்து அற விட்டு அதெல்லாம் கேட்கறோம். நம்மளுக்கு தின்னல நமக்கு கிட்ட இருந்தா ஒரு 50 ரூபா கொடுக்க தானே. அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் எவராது எங்கட உண்மையான நிலைமை அறிஞ்சு 50 ரூபா போட வேற அந்த ஊடகத்தில் இருக்கிற ஆளுங்கள் செய்தாங்க எங்களை காப்பாத்தலாம். அது இந்த வீடியோ மனித நேயத்தோட எங்கட நல்ல உள்ளங்கள் பாருங்க ஐயா. பார்த்து உங்களால ஏண்ட உதவி செய்யுங்க ஐயா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன் உளர்ற? அது என்னடா செய்யற? ஒன்னும் செய்யறாயே. சரியாமா ஒரு அப்பா ஒன்னும் செய்ய மாட்டாரு. சரியா நமக்கு எந்த பிள்ளைகளுக்கு அப்பா வேணும். அதுக்கு உங்களை எல்லாம் தனியா கேக்குறாங்க. என்ன ஏப்ரல் போப்ரில போமாட்டேல
இப்ப என்ன செய்யணும்? எங்களோட அப்பாட வருத்தது சோமாக்கு காசியோட சொல்லணும். அது சுகப்படுத்தணும் என்ன? அப்ப சுகப்படுத்துறதுக்கு தானே ஆரம்ப வீடியோ எல்லாம் நிறைய பேர் பார்த்தவிய வரலையா ஒரு உதவியும் பெருசா அந்த அளவுக்கு நினைக்கிற உதவி வரல. அப்பா நினைக்கிற அவங்களுக்கு அப்பா சுகமாய் தந்தாரு, அவங்களுக்கு சொர்க்கம். அதுதான் அவங்களுக்கு சொல்றாங்க. அதால உங்களை கும்பிடுக்க எங்களுக்கு அந்த உதவியை செய்யுங்க, உங்களால் வேண்ட உதவி செய்யுங்க மனிதத்தோட. என்ன செய்யற மச்சான், தனித்தனியா கூப்பிட்டும் ஆரம்பத்துல நானும் அந்த ஒரு கடைக்கு கூப்பிட்டதுக்கே வரல, என் கூட வரல மச்சான் இந்த பிள்ளைகள். அப்பா விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லித்திருக்கேன். இப்போ அவருக்கு இந்த சுகப்படுத்தணும் சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்டுத்திருக்கு. இப்போ இன்னும் நடந்துட மாட்டாலும் பிள்ளைகள கெதி என்ன நான் படுற பாடு கடவுள்ற கையெல்லாம் இருக்கு. அந்த இறைவன் விட்ட வழி ஏதோ என்ன போல உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும், குடும்பம் இருக்கும். இந்த கஷ்டமான இந்த சோகமான நிலைமை அறிஞ்ச நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய மக்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை வாழ வைங்க. உங்களுக்கு கூட சங்கதி புண்ணியம் கிடைக்கும். இதான நான் கூட கடைசா கேட்டுக்கொள்றேன், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கொள்றேன். எனக்கு அந்த புள்ளியில வாழ வைக்கிறது என்ன வாழ வைங்க ஐயா. யோசிக்காது சரியா, அப்படி ஒண்ணு நடக்காது. நல்ல உள்ளங்கள் இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணட்டும். ஷேர் பண்ண சொல்றீங்களா? நீங்க அப்பாவுக்காக ஷேர் பண்ண சொல்றீங்களா? எங்கட அப்பாக்கா ஷேர் பண்ணுங்க, உதவிகள் கிடைக்கணும்னு. இந்த வீடியோ என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்தது சும்மா நம்ம வீடியோ எடுத்து போட வரல. ஆரம்ப வீடியோல அந்த பிள்ளைகள வீடியோ பார்த்து தான் ஒரு பவுனியா இருந்து கப்ப வைக்கிறோம். அவர் ஒரு சின்ன உதவி ஒன்று செஞ்சுக்காரு, கட்டாரில் இருக்காரு. அது அந்த ஒரு உதவி தான் வந்து இப்ப கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாசம் ஆயிடுச்சு. 2.5 மாசத்துக்கு மேல போயிடுச்சு. அந்த உதவி தானா? அதை தடுமா தாங்க ஐயா. கற்பபுரம் பவுனியா மாவட்டம் அவங்களோட உதவி கட்டாரில் இருக்காரு. எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பமா சொல்லலாம். 8,000 ரூபாய்க்கு ஐயா. 8,000 ரூபாய் இருக்கு. இப்ப அவங்க போட்டு போற 2 நாள் இருக்கும். நான் இப்ப கையோட இன்னும் கஷ்டமா இருக்குமே, உதவி செய்து கனகாலமா ஐயா. கஷ்டம் தான் ஐயா. அரிசி கூட இல்லாம இருந்த இப்ப அரிசி எல்லாம் விலை எடுத்து ஒரு தேங்காய் 180 ரூபாய் 200 ரூபாய் விற்காங்க. பால சரியான கஷ்டமான நிலைமையெல்லாம் இருந்து இது எனக்கு பெரிய உதவி. நீங்க உங்களுக்கு இந்த உதவியை செய்த உங்களுக்கு மிச்சம் நன்றி ஐயா. உங்களோட புள்ளை ஊட்டிகளுக்கு நன்மை கிடைக்கட்டும். சரி வரட்டும் ஐயா. அந்த அண்ணாவுக்கு என்ன சொல்ல புரியல உதவி செஞ்சதுக்கு? தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். நன்றி மச்சான். அந்த வீடியோ என்னன்னு சொன்னா, அவருக்கு இந்த உதவிகள் வந்து சேரணும். இந்த 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு உதவி சேரணும் மச்சான். இது இந்த பிள்ளைகளும் நிறைய பேர் கேட்ட ஆரம்ப வீடியோவில் ஒன்றா தர சொல்லி அவருங்க உங்களுக்கு பிள்ளைகளை ஒத்து போகல. அவங்களோட அப்பாவும் ஒத்துக்கொள்றாரு. அந்த பிள்ளைகளை விட்டு வருதுகள் இல்லை. பிள்ளைகள்கிட்ட கேட்ட இப்போ கூட கேட்டேன் நான், ஏலான்னு சொல்லுது பிள்ளைகள். அப்படி கேட்கும்போது நம்ம ஒன்று செய்யலாம். எனக்கே எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ 3 சகோதரம் மிதிக்கக்குள்ள ஒன்றா பிரியிறண்டா சும்மா மச்சான். அவரோட வருத்தத்தை சுகப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். ஷேர் பண்ண தான் மச்சான் அவங்களுக்கு அந்த உதவிகள் வந்து சேரும் ஐயா. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஐயா. உங்களுக்கு செய்யுங்க. இந்த பிள்ளைய இந்த மூத்த பிள்ளையக்காது இந்த வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு மூத்த பிள்ளைய எடுத்து ஒரு நல்ல ஒரு இது நிலைமைக்கு ஒரு வாழ்க்கை நல்ல இடத்துல எடுத்தா இந்த 2 பிள்ளையில அந்த பிள்ளைய அது பார்க்கும் ஐயா. உங்களால வேண்ட உதவிகளை செய்யுங்க ஐயா. அப்படியும் ஒரு வழியில இருக்கிறார்களும் பார்த்து கொஞ்சம் பண்ணக்கூடிய மாதிரி 3 நேரம் ஒருமிக்க எடுக்கக்கூடிய சொன்னா அவர் ஒத்து போவார். 3 நேரம் ஒன்றா எடுக்கிறோண்டாயிரம் தான் இல்ல இல்லையா? அப்பா வந்தான் அப்பா இல்லாட்டி வர மாட்டேல ஏனையா 3 நேரம் போங்க. அதுக்கப்புறம் அப்பா வரட்டும் எடுப்பாங்க போயிருவாங்க. என்ன 3 நேரம் போங்க. அப்படி யாரும் செய்தா 3 நேரம் போங்க. அதுக்கப்புறம் அப்பா வரட்டுமா? இங்க ஓகேவா? இந்த மூத்த பிள்ளைக்கு ஒரு எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனையோ நம்ம தமிழ் இனங்கள் இருக்கு. இப்படி இல்லாத உண்மையில பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையோ நல்ல ஒரு நிலைமையில வெளியில இருக்கிற 6வது இடங்கண்ட அப்படி வந்துச்சுன்னு சொன்னா இந்த புள்ளையன் 2 பிள்ளைகளையும் பார்ப்பேன். அந்த பிள்ளைக்கு வெளியில ஒரு நல்ல ஒரு இடமா கிடைச்சிட்டேன். இந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் பண்ணாலும் அந்த பிள்ளைகளும் ஒத்து போகாது. கொஞ்சம் 5 வாரம் இப்படி இது செய்துண்டு நீ கமரா முடியா நீயே ஃபீல் ஆகுறா. என்ன பண்றது? எனக்கும் ஒரு உதவி இல்லாம தானே வந்துறான். நீ ஓவரா குளரா சரியா செய்யாம சரிம்மா. நாட்டுலயும் இப்படி சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்யலாம் தெரியுமா? வெளிநாட்டு உதவி இல்லாம நாட்டுலயும் ஒரு 50 ரூபா நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நம்ம நாட்டுல இலங்கையில செய்யலாம் அந்த உதவி. ஒரு புள்ள ஒரு 50 ரூபா காசு போட்டா சரி,
இந்த ஒரு குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. ஒரு 50 ரூபா போட்டாலும் ஊர்ல எத்தனை குரூப் இருக்குமான்னு சொல்லுங்க. சனம் இருக்கு அது உண்மையா தானே. அந்த 50 ரூபா காசு 100 ரூபா காசு போட்டா அது பெரிய காசு இல்லையா? அந்த இப்படியான ஆக்களுக்கு இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியரான ஆக்களுக்கு இந்த மாதிரி உதவிகளை செய்தாங்கன்னு சொன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா உதவிகளை செஞ்ச மாட்டான். அப்படி வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல விளாட்டும். அவங்களோட அக்கௌண்ட் நேரத்துல வீடியோவில் சொல்லிக்க மாட்டான். நல்ல உறவுகள் இந்த மாதிரி வீடியோல பார்த்து ஷேர் பண்ணுங்க மச்சான். வெளியில இருக்கிற அத்தனை பேரும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நாட்டுல இருக்கிறாங்களும் ஷேர் பண்ணுங்க. இந்த பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க மச்சான். பாருங்க பிள்ளைகள் எப்படி இருக்கேன். முதல் வீடியோலையும் பாருங்க மச்சான். இப்போ ஓடுற வீடியோவையும் பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து ஷேர் பண்ணுங்க மச்சான். எங்களுக்கு நிக்கிறதே கஷ்டம் ஐயா. இங்க பாருங்க ஐயா, எங்கட கால்க பாருங்க வீங்கி போயிட்டு சரியா, காலம் வீங்கி போயிட்டு. என்ன செய்த ஷேர் பண்ணுங்க மச்சான். நல்ல உள்ளங்கள் இந்த உதவி ஒன்று செஞ்சிருக்காரு. வவுனியா மாவட்டம் அற்பபுரம் என்ன தலைவித்து அப்புறம் அற்பபுரம் அப்படிங்க ஒரு ஆள் போய் பிடிங்க. பிடிங்க. என்னண்டா மச்சான், வர்ற மூத்த மகள்லாம் கேமரா பிடிச்ச கிருகிருப்பு வந்து மயக்கம் செய்கிறாங்க. தலை சுற்றுதான்னு சொல்லி அதான் அந்த பிள்ளைய போய் தம்பிக்க சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறேன் தெரியாம மச்சான். உங்களோட கஷ்டத்தையும் அந்த பிள்ளைக்கும் கேட்டுக்கலாம டென்ஷன் ஆகிட்டா. சொல்ல போனால் அங்கால இருக்கிறா. சரி மச்சான், அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நல்ல உள்ளவங்க ஷேர் பண்ண தான் மச்சான் அவங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும். தெரியல, இந்த பிள்ளைய காட்டுறேன் பாருங்க மச்சான். சில பின்பக்கமா உள்ள சத்தி எடுக்குது ஐயா. இருக்கிறதே நம்ம விளையாடுற மச்சான். சத்தி எடுக்கிறா பிள்ளை. பார்த்தீல என்ன பண்றது பாருங்க. நம்ம நிலம் அப்படி இருக்கு வந்திருக்கேன் பாருங்க. நாங்க ஒரு கேமரா பிடிக்கிறது கூட்டி வந்திருக்கேன்னு பாருங்க. வர்ற மக்கள் 3 பேர் நான் இருக்கேன். அந்த புள்ள பாருங்க. அந்த குடும்ப பிரச்சனைகள் 2 தங்காச்சியும் குளறுகள் சொல்லியிருந்தான் தான் சத்தி எடுக்குது. சரி மச்சான் பாரன். இந்த இடம் வந்து என்ன இடம்? மணச்சேனை கல்முனை. அதாவது இலங்கை வங்கி முன்னுக்கு அந்த ஏரியாவில் இருக்கு மச்சான். அந்த புல்லட்ஸ் பிரச்சனை சரி. மோட்டர் நாங்க புல்லட்ஸுக்கு போயிருவோம். வீட்டுல எடுத்துக்கலாம தான் மச்சான். வந்து எடுத்துருக்கோம். நல்ல உள்ளங்கள் ஷேர் பண்ணுங்க. சொந்தமா இல்லடம் இல்லி ஷேர் பண்ணுங்க மச்சான். கற்பபுரம் வவுனியா மாவட்டம். உங்களோட உதவி பெரிய ஒரு உதவி மச்சான். மாறின பெரிய பிரச்சனை இல்லையா? கூட்டிட்டு போங்க அவங்கள. சரி.